Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டேட்ஸ் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இந்த கேக் எவ்வளவு ஸ்பஞ்சியா சாஃப்ட்டா இருக்குன்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கேக் நாம இன்னைக்கு முட்டை சேர்க்காம பண்ண போறோம். இந்த கேக் பண்ண தேவையான பொருள் என்னன்னு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல ஒரு அரை கப் அளவுக்கு நல்லா சூடான பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு டேட்ஸ் போட்டுட்டு இதை ஒரு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கோங்க. டேட்ஸ் அதில் இருக்கிற சீட் எல்லாத்தையும் எடுத்துட்டு பாலில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாலில் ஊறின இந்த டேட்ஸை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஊற வச்ச பாலையும் இதோடவே சேர்த்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ பாலில் ஊறின இந்த டேட்ஸை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் 1-2 டேட்ஸ் அரைப்படாமல் கொஞ்சம் முழுசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/4 கப் தயிர் ஊற்றிக்கோங்க. இதோடவே ஒரு அரை கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் மிக்சியில் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த டேட்ஸ், கண்டென்ஸ்டு மில்க், எண்ணெய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதோட இந்த கேக் செய்ய தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த கேக் மைதா மாவில் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோதுமை மாவில் கூட பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர். இது கலருக்காக மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியண்ட்டோட நான் டைரெக்டாக அப்படியே சலித்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தனியாக சலிச்சிட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்து கலந்துக்கிட்டாலும் சரி. இதோட ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு அரை கப் மட்டும் வால்நட் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வால்நட் மட்டும்தான் போடணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேஷ்யூ நட், பிஸ்தா, பாதாம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச எல்லா நட்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ட்ரேயில் கேக் பண்ண போகிறீங்களோ அது உள்ளே நல்லா பட்டர் பூசிட்டு கீழே ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு நீங்கள் கலந்து வச்சுருக்கிற மாவை இதில் கொட்டிக்கோங்க. மாவு போட்டுட்டு மேலே நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை ப்ரீஹீட்டட் அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த கேக் கொஞ்சம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இந்த கேக் டின்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட டேட்ஸ் கேக் சூப்பராக ரெடியாக இருக்குது. எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா மாய்ஸ்டரோட ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிகினர் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. இந்த கேக்கை நீங்கள் டீயோடு சேர்த்து டீ கேக் மாதிரியும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சிம்பிளான டேட்ஸ் கேக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.